நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்ம பார்ப்போங்க. இந்த 2025 மிக முக்கியமான 3 கிரக பயிற்சிகள் இருக்குங்க. முதலாவதாக சனிப்பெயர்ச்சி, அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த 2.5 வருட காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீன ராசிக்கு போகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு போகிறாருங்க. 29/3/2025 சனிக்கிழமை மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க. 2 முறை வக்ரமாகிறார். எப்போ அப்படின்னா 2025 ஜூலை மாதத்துலேருந்து 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார். அடுத்து 2026 ஜூலை மாதத்துலேருந்து 2026 டிசம்பர் மாதம் வரைக்குங்க. இந்த மாதிரி 2 முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கிறார். சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க, நேர்மையானவருங்க. நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர், அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானுங்க. எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்களா இருப்பாங்க. கன்னிராசிங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ங்க. அப்போ காலபுருஷனுக்கே உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடியதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல, ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க நிறைய கன்னிராசிக்காரங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான கன்னிராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. 6ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு போறாரு. இதை கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க. அதாவது நம்ம அன்னன்னைக்கு வேலையில் அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கும் போது உடல் ஆரோக்கியத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் போது எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. எதைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 9, 1, 4 இந்த இடங்களை பார்க்க போகிறாருங்க. 7ஆம் இடம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ சமுதாயத்தில் சனி பகவான் எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு நன்மையை கொடுப்பாருங்க. அப்போ சமுதாயத்தில் பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ், செல்வாக்கெல்லாம் உயரும். ஆனால் எந்த அளவு ஸ்டேட்டஸ், செல்வாக்கெல்லாம் உயருதோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம அதிகப்படியாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. அச்சோ நம்ம பேர் வாங்கிட்டோமே, இந்த பேரை நம்ம காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு பாருங்கள், நீங்கள் அதிகமாக இன்னும் ஓட ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி கிட்னியில் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது சரியாகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் வாழ்க்கை தினக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்போ உட்காந்து மனம் விட்டு பேசணுங்க. எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யுங்க. அப்போ குடும்பம் அமைதியாக இருக்கும். தொழில் நல்லபடியாக நடக்கணுமா, பிஸ்னஸ் கூட்டு தொழில் பண்ணுறவங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யுங்க. அப்போ தொழில் நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசிக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும். கலந்து ஆலோசித்து செய்யணும் ஒவ்வொரு சின்ன விஷயம்னாலும். அடுத்து 7ஆம் இடத்துலேருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், தகப்பன், பாக்யஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய இடங்க.
இப்போ 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷப வீடுங்க. அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு சம்மந்தப்பட்ட காது மூக்கு தொண்டை ஈஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். சுடு தண்ணியை காய வச்சு குடிக்கிறது, வெளியிடங்களில் சாப்பிடும்போது சுகாதாரமான முறையில் தான் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்து சாப்பிட்றது, இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்குங்க. நிறைய பயணங்கள் போவீங்க, நிறைய குறுகிய பயணங்கள் உங்களுக்கு வரும். பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு தடவை போய் அந்த வேலையை முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு தகுந்த ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எழுத்துத்துறையில் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் எந்த அளவு சிறப்பாக உங்களை வெளிப்படுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ப்ரமோஷன், இடம் மாறுதல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன தடங்கள் வருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களா யார் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்களோ அவங்களாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு அவங்களே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் வருங்க, கன்ஃபியூஷன் வரும். இது வந்து நம்மளால் முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா, நம்ம பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்த கன்ஃபியூஸ்லாம் வேண்டாங்க, நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் ஆராய்ச்சி கல்வியிலையும் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, நம்ம இந்த நாட்டுக்கு போனால் சரியாக இருக்குமா, அந்த நாட்டுக்கு போனால் சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதையும் நீங்கள் தெளிவாக யோசித்து உங்கள் படிப்புக்கு எங்கே ஸ்கோப் நல்லா இருக்கோ அந்த நாட்டுக்கு போகணும்னு தெளிவாக முடிவெடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தும் நம்ம வெளியே வந்துடலாங்க. அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே படுதுங்க. அப்போ என்ன ஆகும், கட்டாயம் ஒரு லேசினஸ் வரும். நாளைக்கு பண்ணிக்கலாம், என்ன போப்பா டயர்டாக இருக்குப்பா நாளைக்கு பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படியே லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படின்னு காரியத்தை ஒத்தி போடவே போடாதீங்க. இன்றைக்கி சொல்லிக்கோங்க, நீங்கள் உங்கள் பேரை சொல்லி இங்கே பாரு இன்றைக்கி நீ இந்த வேலையை செஞ்சு முடித்தாதான் நீ வந்து நல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே பேசிக்கோங்க. உங்களை நீங்கள் சின்ன ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை வந்து பாராட்டிக்கோங்க. வெரி குட், நீ சூப்பராக பண்ணியிருக்க, கீப் இட் அப், இந்த மாதிரி உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்கள் வந்து தாழ்த்திக்காதீங்க. சனியோட பார்வை வந்து உங்களோட ராசியில் படுறனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த சமயத்தில் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதை வெளிக்கொண்டு வரவே வராதிங்க. அடுத்தவங்க யாரும் நம்மளை பாராட்ட வேண்டாம், நாமளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக செஞ்சு முடித்தாலும் பாராட்டிக்கலாம். நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும், நாமளே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு இந்த சமயம் வந்து கிடைக்குங்க. மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு யோகா, தியானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கோங்க. அதிகாலையில் எந்திரிச்சு அதுவும் பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு தியானம்லாம் பண்ண தெரியாதுங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடிஞ்சால் எந்திரிச்சு குளிச்சுட்டு இல்லைன்னா மூஞ்சி கால் கழுவிட்டு விளக்கு வச்சுட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். உள்ள பிடிச்ச பாடல்களை கேளுங்க. இறை பாடல்கள் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு அமைதியாயிரும். முடிஞ்ச வரைக்கும் குழப்பம் இல்லாமல் இந்த மனசை அமைதியாக வச்சுக்கும் போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சின்ன ஒரு தாமதம், தடை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், ஆனால் கட்டாயம் கிடைக்கும். அதாவது சனி பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக வேகமாக கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் அவர் கொடுக்கறத கட்டாயம் யாராலையும் தடுக்கவே முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சனி வந்து ஒரு நிலையான விஷயத்த உங்களுக்கு கொடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன காத்திருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம். அடுத்து சனியோட பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். இப்போ நிலம் வாங்கணும் அப்படின்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் நிலம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு அமையாதுங்க. நீங்கள் அடுத்த 2வது 3வது பார்க்கக்கூடிய இடம் அமையும். அதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம் வந்து உங்களுக்கு அமையுதுன்னு நீங்கள் தேடி 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 போவீங்க.
தேடி தேடி புதையல் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தேடல், ஒரு அலைச்சல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளை காமிச்சு கொடுக்கும். அது சொத்தாகட்டும், வீடாகட்டும், நிலமாகட்டும், எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அப்படி தான். ஒரு புதையலை தேடி போகக்கூடிய மாதிரி உங்களோட ஒரு உழைப்பை நீங்கள் அங்கே போடுவீங்க. அதன் மூலியமாக நல்ல பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், முழங்காலில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மாமியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை பார்க்குறனால கட்டாயம் உங்களுக்கு அந்த நிலம், சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். வியாதிகள் வந்தாலும் வியாதிகள் வந்து குணமாகக்கூடிய அமைப்பையும் குரு பகவானோட பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆக மொத்தம் நீங்கள் உங்களோட மனசை தெளிவாக வந்து நிம்மதியாக வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சனிப்பயிற்சி எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் அனுமன் சாலிசா பாடல்கள் கேட்குறதும், கால் ஊனமுற்றவங்க அப்படி இல்லை அப்படின்னா வயதாகி நடக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முடிஞ்ச உதவி, குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைங்க அந்த மாதிரி யாராவது மாற்றுத்திறனாளியாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வசதிகளை வந்து வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்க இடத்துக்கு வராரா, இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வராரா, இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.